ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மை டீச் அண்ட் லேர்ன் சேனல். இன்றைக்கி லெசன் 40ல் ஹிந்தி பாரகடி உயிர்மெய் எழுத்துக்களில் ஹவு டு ரைட் தி லெட்டர் ட. இந்த ட லெட்டரை 13 லெட்டரையும் நம்ம எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஆ டா எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். நேர்கோடு போட்டுட்டு அப்படியே வளைச்சி எஸ் மாதிரி கீழே கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுட்டு எஸ் மாதிரி வளைச்சி கொண்டு வந்து கீழே விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? டா. நெக்ஸ்ட்டு ஆ டா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டு அப்படியே ஸ்லீப்பிங் லைன் போடலாம். படுக்கை கோடு மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுட்டு அப்படியே எஸ் மாதிரி கீழே வளைச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? டா. நெக்ஸ்ட்டு இ டி எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே விட்டுறலாம் கொண்டாந்து. அதுக்கப்புறம் மேலேருந்து கொக்கி மாதிரி வளைச்சி லெஃப்ட் சைடு பக்கம் வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். படுக்கை கோடு. இது என்ன சொல்கிறது? டி அப்படின்னு குறுகியாக சொல்லணும். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு எஸ் போட்டு வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலேருந்து எடுத்து கீழே விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? டி. நெக்ஸ்ட் லெட்டர் இ டி. நெடிலாம் எழுத்து சொல்லணும். நேர்கோடு போட்டு அப்படியே எஸ் மாதிரி வளைச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடு பக்கம் மேலேருந்து கொக்கி மாதிரி வளைச்சி கீழே விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டுட்டு எஸ் மாதிரி வளைச்சி விட்டுறலாம். மேலேருந்து வளைச்சி கொக்கி மாதிரி ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம். இது என்ன லெட்டர்? டி. நெக்ஸ்ட் லெட்டர் உ டு எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு வளைச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் கீழே ஒரு சுழிச்சிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு பக்கம் கொண்டாந்துடலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? டு. குறுகிலாக சொல்லணும். மறுபடியும் நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு சுழிச்சிட்டு லெஃப்ட் சைடு பக்கம் இழுத்து விட்டுறலாம். வளைச்சி விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது டு. நெக்ஸ்ட்டு ஊ டூ. நெடிலாக சொல்லணும். நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே ஒரு சுழிச்சிட்டு நீளமாக எடுத்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். கீழே ஒரு சுழிச்சிட்டு அப்படியே நீளமாக சுழிச்சிட்டு இல்லை ரைட் சைடு பக்கம் சுழிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். நெக்ஸ்ட்டு ரூ. இப்போ ரூ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். ரூ இது ட்ரூ. அதே மாதிரி போட்டு கீழே சி மாதிரி வளைச்சிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே விட்டுறலாம். அப்புறம் சி மாதிரி வளைச்சிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். நெக்ஸ்ட் லெட்டர் ஏ டே. நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே விட்டுறலாம். மேலே ஒரு சாய்வலாக ஒரு கொம்பு போட்டுட்டு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுடலாம் ஒரு கொம்பு போட்டுட்டு. இப்போது ஐ டை. நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே விட்டுறலாம். மேலே ஒரு 2 கொம்பு சாய்வலாக சுழிச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது டை. மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி விட்டுறலாம். சாய்வலாக 2 கொம்பு போட்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது டை. நெக்ஸ்ட்டு ஓ டோ எழுதலாம். எஸ் மாதிரி வளைச்சி விட்டுட்டு பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுட்டு ஒரு கொம்பு சாய்வலாக வளைச்சிட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது டோ. மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி விட்டுறலாம். கீழே கொண்டாந்து விட்டுறலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டு மேலே சாய்வலாக போட்டுட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது டோ. மறுபடி அவு டவ் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி போட்டு வளைச்சிட்டு 2 கொம்பு போட்டு இழுத்து விட்டுறலாம். இழுத்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி விட்டுறலாம். பக்கத்தில் ஒரு நேர்கோடு போட்டுடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 கொம்பு சாய்வலாக சுழிச்சிட்டு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். டவ். நெக்ஸ்ட் லெட்டர் டன் எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு ஒரு புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி விட்டுறலாம். ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சிடலாம். டாட்டு. டன் இது. இப்போது நெக்ஸ்ட்டு அஹா டஹா எப்படி எழுதலாம் பார்க்கலாம். நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு பக்கத்தில் 2 டாட் வச்சிடலாம்.
மறுபடியும் எழுதலாம். நேர்கோடு போட்டு எஸ் மாதிரி வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறலாம். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு பக்கத்தில் 2 டாட் வச்சிடலாம். இது டஹா. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் லெசன் 40 ஹிந்தி பாரகடியில் உயிர்மெய் எழுத்துக்கள் லெட்டரை 13 லெட்டரையும் எந்த மாதிரி விதத்தில் நம்ம சிம்பிளில் போடலான்னு எழுதலான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரைட் பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.